ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிலிப்ஸ் எக் குக்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிலிப்ஸ் எக் குக்கரில் எப்படி முட்டை பாயில் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இந்த பிலிப்ஸ் எக் குக்கரில் இன்னொரு ட்ரே இருக்குது, போஸ்ட் எக் ட்ரே. ஸோ அந்த ட்ரேயில் எப்படி நம்ம முட்டை பாயில் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பிலிப்ஸ் எக் குக்கர். இந்த எக் குக்கரில் ஒரு மூடி மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ட்ரேயில் தான் நம்ம முட்டை பாயில் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு ட்ரேயில் எப்படி முட்டை பாயில் பண்ணணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுதான் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப். இந்த மெஷரிங் கப்பில் தான் எத்தனை முட்டைக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும். அதாவது இதில் 3 டைப் ஆஃப் முட்டையை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஹார்ட் பாயில், சாஃப்ட் பாயில் அண்ட் மீடியம் பாயில். 3 பாயில்டு எக்குமே இதில் இருக்க வாட்டரிங் லெவலை வச்சு தான் நம்ம பாயில் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பாயில்டு எக்குக்கு ஹாட் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கு ஏத்தாப்பில் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கப்பு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால ஸோ சரியாக கிளியராக தெரியலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் இமேஜ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ரே வைக்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேவை போஸ்ட் எக் ட்ரே நம்ம வச்சிடலாம். இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்ம இட்லி பாத்திரத்துல எல்லாம் இட்லி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த எக் ட்ரேக்கும் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. ஸோ இந்த அப்ளை பண்ணிவிட்டு 3 முட்டையை ஆல்ரெடி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ட்ரே மேலே வச்சுடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் கீழே வைக்க முடியாது, வச்சா மூட முடியாது. ஸோ அதனால் இந்த அடியில் முட்டை ட்ரே வச்சுட்டு தான் இதை வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 முட்டையை உடச்சி குட்டி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எக் ட்ரேயில் நீங்கள் ஊற்றிடுங்க. நீங்கள் டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா மேபி அந்த மஞ்சக்கரு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவுலில் தனித்தனியாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே இதில் ஊற்றுனீங்கன்னா முட்டை உடையாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் ஊற்றிக்கோங்க, ஓடெல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. உப்பு, பெப்பர் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடியை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 15 மினிட்ஸில் சூப்பரான முட்டை குக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு லைட் எரியும். ஸோ அதனால் அந்த லைட் எப்போ ஆஃப் ஆகுதோ ஆஃப் ஆகாது. ஸோ கீக்கின்னு சவுண்டு கொடுக்கும். அந்த முட்டை பாயில் ஆனதுக்கு அப்புறம் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் அந்த மேலே கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் செக் பண்ணாதீங்க. முட்டை குக் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி சவுண்டு கொடுத்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை நல்லா இப்போ குக் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக முட்டை நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ உடனே நீங்கள் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க. அப்போ தான் சூடெல்லாம் போயிருக்கும். நம்ம வீட்டில் முட்டை வைக்கிறப்போ முட்டை அவிச்ச உடனே நம்ம எடுக்க மாட்டோம்ல. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த எக் குக்கர்லேயும் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ட்ரேயிலேருந்து முட்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஈஸியாக எப்படி முட்டை எடுக்கிறதுன்றதை நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான். 3 முட்டை நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுடுங்க. நம்ம எப்படி ஈஸியாக முட்டையை இந்த ட்ரேயிலேருந்து எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது நான் ஹாட் பாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் பாயில்னால் இன்னும் கொலன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதாவது மஞ்சக்கருவெலாம் வேகாமல் இருக்கும். இப்போ மஞ்சக்கரு நல்லா வெந்திருக்கும். இப்போ லைட்டாக பார்த்து சுற்றியும் பொறுமையாக ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் 3 முட்டையுமே ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். பார்க்க அப்படியே கேக் மாதிரி சூப்பராக இருக்கு முட்டை. அதே மாதிரி பார்த்து அந்த சைடில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். ஈஸியாக முட்டையை எடுக்க முடியும். ஒட்டவும் ஒட்டாது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரேயை காமிக்கிறேன். ஒட்டாமல் சூப்பராக இருக்குது.
நம்ம வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி டக்குன்னு முட்டையை வந்து ஊற்றி ஈஸியாக வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரேயில் இன்னொரு ட்ரேயில் வந்து நீங்கள் முட்டையை வந்து அவிச்சிங்க அப்படின்னா அதோட ஓடெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்னமும் வந்து உங்களுக்கு வேலையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து கரெக்டாக 3 முட்டையை தான் வந்து நம்மளால் பாயில் பண்ண முடியும். அவ்வளோதான். சூப்பராக 3 முட்டையுமே வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். அவ்வளோதான். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. முட்டையும் வந்து உடையாமல் சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் சீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஹாட் பாயில், உங்களுக்கு மீடியம் இல்லைன்னா சாஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல தண்ணி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ட்ரே இது தான், ரொம்ப ஒட்டவே இல்லை, சும்மா லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக வந்து முட்டை வந்து குக் ஆகிருக்கு. இப்போ எப்படி குக் ஆகிருக்குன்றதை வந்து நான் காமிக்கிறேன். லைட்டாக ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே தெரியும் முட்டை வந்து நல்லா தான் குக் ஆகிருக்கு. ஏன்னா இது ஹாட் பாயில். ஹாட் பாயில்ன்றது வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் சாப்பிடுவோம்ல, முட்டை நல்லா குக் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து ஹாட் பாயில். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து முட்டை குக் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னொன்று வந்து நார்மல் பாயில், அப்புறம் வந்து சாஃப்ட் பாயில், மீடியம் பாயில் வந்து எப்படி குக் பண்ணணுன்ற வீடியோ வந்து காமிக்கிறேன். சூப்பராக முட்டை வந்து குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக் ட்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. முட்டையும் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.